Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 119 105. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை நம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அதை தினமும் வாசித்து தியானித்தால் அவரது சமூகம் நம்மை நிறைக்கும், ஞானத்தால் நம்மை வழிநடத்தும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். உங்கள் கால்கள் இடராதபடியும் சறுக்கி விடாதபடியும் இருக்க தீபம் அவசியம். பல வேளைகளில் இருள் உங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது. நீங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க வேண்டியிருக்கிறது. அப்போது உங்கள் கால்களுக்கு தீபம் அவசியம் அல்லவா? வேத வசனமே உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் அமைகிறது. எவரெடி என்னும் டார்ச் கம்பெனியின் பழைய விளம்பரத்தை பார்த்திருக்கிறீர்களா? ஒரு மனிதன் டார்ச்சை இருளில் அடிக்கும் போது அங்கே ஒரு நாகப்பாம்பு படம் எடுத்து ஆடுகிறதை போன்ற காட்சி விளம்பரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். கையில் அந்த டார்ச்சை எடுத்துக்கொண்டு செல்லாமல் இருந்திருந்தால் அவனுடைய நிலைமை என்னவாகி இருந்திருக்கும்? கொடிய விஷமுள்ள பாம்பினால் தீண்டப்பட்டு மரித்து போயிருப்பான் அல்லவா? நாகப்பாம்பிலும் கொடிய பாம்புதான் வலு சர்ப்பமாகிய சாத்தான். வேத புத்தகம் உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கும் என்றால் நீங்கள் சாத்தானை லகுவாய் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். தீபத்தின் வெளிச்சத்தில் என்னென்ன எதிரிகள் நிற்கின்றனர், என்னென்ன அபாயங்கள் எதிர்வருகின்றன மற்றும் எந்த வழி சரியான வழி என்பதையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதன் மூலம் சாத்தானுடைய எல்லா கண்ணிகளுக்கும் தப்பி பரலோக பாதையில் உற்சாகமாய் செல்ல முடியும். கால்களுக்கு தீபத்தை வழிகாட்டியாக கொடுத்த ஆண்டவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை உங்களுக்கு தெரிவிக்கிறார். தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வழியிலே நடப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் திசை தவறி போவதில்லை. வேதம் உங்களை சரியான பாதையில் அருமையாக வழி நடத்தி செல்லும். சிலர் கண்களை மூடிக்கொண்டவர்களாய் வேதத்தை திறந்து வைத்துக் கொண்டு கண்களில் முதலில் படும் வசனத்தையே வாக்குதத்தமாக கொள்ளுவார்கள். எத்தனை பரிதாபமான நிலை! ஒரு பழங்காலத்து கதை உண்டு. ஒருவன் தேவ சித்தத்தை அறிய கண்களை மூடி ஒரு வசனத்தை தொட்டான். அங்கே யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் என்று எழுதப்பட்டிருந்தது. மனம் கலங்கிய அவன் மீண்டும் முயற்சிப்போம் என்று எண்ணி வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை தொட்டான். நீயும் போ, அந்தபடியே செய் என்று அந்த வசனம் சொன்னது. மீண்டும் ஒரு முறை அவ்வாறே முயற்சித்த போது நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்ற வசனத்தை கண்டான். இப்படிப்பட்டவர்களுக்கு இதுவே முடிவு. பிரியமானவர்களே, வேதத்தை விரும்பி கவனத்தோடும் தியானத்தோடும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் மெல்லிய குரலில் உங்களோடு கூட பேசுவார். உங்கள் வாழ்க்கை பாதையில் தீபத்தின் ஒளியை காண்பிப்பார். நம் பாதைக்கு தேவனுடைய வசனம் வெளிச்சத்தை தருகிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக என்று கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு தினமும் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறீர்கள்?
தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதோடு அதை தியானிக்கவும் வேண்டும். வேதம், ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்றும் கூறுகிறது. தேவனாகிய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவும் நம்மோடு தங்கியிருப்பது எவ்வளவு பெரிய காரியம்! தேவனுடைய வசனத்தை எவ்வளவு அதிகமாக வாசிக்கிறீர்களோ அந்த அளவு அதிகமாக தேவ சமூகத்தை வல்லமையாக உணர முடியும். அத்துடன் வேதத்தில் சத்திய வசனத்திலும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் விளங்க பண்ணுகிறோம் என்றும் வாசிக்கிறோம். நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வசனத்தை வாசிப்பதால் களி கூறுவீர்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவனுடைய வசனத்தை வாசிப்பதை எளிதாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். தினந்தோறும் காலையில் உங்களால் முடிந்த அளவு அதிகமாக வாசிக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். அதன் வாயிலாக ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம், இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று கூறுகிறது. தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்லாமல் நீங்கள் ஆண்டவரிடம், ஆண்டவரே, நான் எதையெல்லாம் வாசிக்கிறேனோ அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தந்தருளும் என்று கேட்கவும் வேண்டும். ஆண்டவர் இரட்டிப்பான பங்கை தந்தருள்வார். நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்கிறீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தை வாசிப்பதால் இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்து சேரும். தினமும் இதை செய்வதற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? ஜெபம். அன்பின் ஆண்டவரே, நன்றி அறிதலும் தாழ்மையும் உள்ள இருதயத்துடன் முன்னே வருகிறேன். என் வாழ்க்கையை வழிநடத்த உம்முடைய வெளியேற பெற்ற வார்த்தையை கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. வசனத்தை தினமும் வாசித்து தியானிக்க எனக்கு உதவி செய்யும். வசனம் எல்லா ஞானத்திலும் அதிகமாய் எனக்குள் தங்கி இருப்பதாக. சத்தியத்தால் என் இருதயத்தை நிறைத்து அதற்கேற்ப வாழ்வதற்கு உதவி செய்யும். விசுவாசத்தில் இடம் கேட்கவும் வாக்குதத்தங்களை நம்பவும் எனக்கு கற்றுத்தாரும். நான் உம்மை முழு இருதயத்தோடும் தேடுகிறபடியால் பரிசுத்த ஆவியால் என்னை நிரப்புவீராக. என் வாழ்க்கை எப்போதும் வசனத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.